தீபாவளி லைட்டா கண்ணுக்கு தெரியுதா? இன்னும் 6 நாள் தான் இருக்கு. டிக்கு போடுறா. ஜாலியா இருக்கலாம்டா, வெடிலாம் வெடிக்கலாம். ஐயோ இன்னும் 5 நாள் தான் இருக்கு. பக்கத்துல வந்துருச்சு. ஏய் செம்ம என்ஜாய் பண்றேன்டா. Dress எல்லாம் கரெக்ட்டா வச்சுக்கிட்டு ஃபுல்லா வெடி வெடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்றோம். 4 நாள் தான் இருக்கு. ஐயோ வந்துருச்சு பக்கத்துல. 3 2 1 வந்துருச்சு. தீபாவளி எங்கடா? ஓடி போயிடுச்சு. ஏய் தீபாவளி எங்கடா? என்னடா தீபாவளி வர வரைக்கும் அவ்வளவு பெருசா இருந்துச்சு, இப்ப சர்ன்னு போயிடுச்சு. அடுத்த தீபாவளி எப்படா வருது? 365 நாள் 65ஆ? வேலைக்கு வர போகணுமே. பாய்டா வேலைக்கு போயிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வர போகணும். அப்பாடா, தீபாவளிக்கு ஒரு பஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த பஸ்ல ஜன்னல் ஓரமா ஒரு சீட்டு கிடைக்கிறது இன்னும் என்ன ஒரு அதிசயம். ஒரு 10 பாட்டு கேட்டோம்னா ஊரு போய் சேர்ந்துடலாம். மேரி கிறிஸ்மஸ். யாரா அவனுக்கு பைத்தியம்? மேரி கிறிஸ்மஸ். வெள்ளரி பிஞ்சு இருந்தா வெள்ளரி பிஞ்சு விற்கும் தானே. ஹாப்பி நியூ இயர். பஸ் ஏதாவது கீழ்பக்கம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு இருக்கா? மேரி கிறிஸ்மஸ்ன்றானுங்க, நியூ இயர்ன்றானுங்க, ஒன்றும் புரியலையே. தூங்க விட மாட்டானுங்க. சரி, வெடி வெடிக்குது. ரைட்டு, ஆஹா ஆரம்பிச்சிருச்சு. தீபாவளி களை கட்டுது. போயிடலாம். என்ன ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்மள மாதிரி மெச்சூரிட்டி ஆயிட்டாங்களா? ஒருத்தனும் வெடி வெடிக்க மாட்டான். என்ன பைத்தியம். அவன் தீபாவளிக்கு அப்பா கிட்ட வெடி வாங்கி கொடுன்னு வெடி வெடிச்சுட்டு இருக்கான். இவன் பாரு கரும்பு வாங்கிட்டு போய் முதல்ல கரும்பு தின்னுறான். சை, நான் இவனுங்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம். ஹே பெல்பூரி பானிபூரி பம்பாய் ராணி நீதான். பொங்கல் பொங்கல் மாட்டு பொங்கல் காட்டுறியா? பொங்கல் பொங்கல் மாட்டு பொங்கல் காட்டுறியா? என்ன பண்றது, 12வதுல ஃபெயிலா போயிட்ட. அந்த ஃபெயிலா போன விரக்தியில உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட் தான், எனக்கு புரியுது. ஆனா அத சென்னையில இருக்கிற கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில உனக்கு கொண்டு போய் விட்டுன்னு வச்சுக்க, அவங்க பிரெயினை வந்து பார்த்து சேர் போயிடுவாங்க. யாரா அவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்? யார் நீ முதல்ல? ஏய் யாரா லூசு மாதிரி பேசுறா? தீபாவளிக்கு வந்து பொங்கல் பாடுறனா நீ தானே லூசு? பொங்கலுக்கு பொங்கல் பாடாம அப்புறம் என்ன பொங்கல் நான் பாடுவாங்க? பொங்கலுக்கு பொங்கல் தானே பாடுவாங்க. ஆனா தீபாவளிக்கு ஹாப்பி தீபாவளி தானே பாட்டு பாடணும். லூசு மாதிரி தான் பேசுறேன். மெண்டல். இது பொங்கல்ரா இன்னைக்கு. பொங்கலா? ஆமா. இல்லையே, தீபாவளி தானே இது. ஏய் தீபாவளிக்கு வந்திருக்கியா? ஆமா. நீ எந்த ஊர்ல இருந்து வர? சென்னையில இருந்து வரேன். சென்னையில இருந்து வந்திருக்கான்டா. ஆனா பாவி என்ன தம்பி, அங்க உள்ள டிராபிக்கு நீ தீபாவளிக்கு வரணும்னா நீ போன பொங்கலுக்கெல்லாம் கிளம்பி இருக்கணும். என்ன தம்பி, அப்ப நீ வந்து செங்கல்பட்டு டோல்கேட் வரும்போது கிறிஸ்துமஸ் கொண்டாடிப்பாங்களே, கொண்டாடுறானுங்க. அப்புறம் மாமண்டூர் வந்து ஒரு வருஷம் கோட்டுக்கு வந்திருக்கும் போது ஹாப்பி நியூ இயர் கொண்டாடிப்பாங்களே. ஆமா, நியூ இயர் கொண்டாடுறாங்க, வெடிலாம் வெடிச்சாங்க. பொங்கலுக்கு கேட்டா வருவேன். பொங்கல் மாட்டு பொங்கல் அடுத்த பொங்கல் கிளம்பிடுவா. சென்னையில இருந்து ஊருக்கு வந்து ஒரு பண்டிகை கொண்டாடுறதுக்கு இவ்வளவு போராட்டமா? ஏன் தான் இப்படி பண்றானுங்களே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சூப்பரா, என்னடா வெடி வெடிக்குது? புஷ்வானம் மச்சான் வெடிக்குது. போடா, என்னடா டேய், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? எப்பா என்னடா இது? மச்சான் ஹாப்பி தீபாவளிடா. செம்ம ஜாலியா இருக்குல தீபாவளி. பயங்கர ஜாலியா போயிட்டு இருக்கு தீபாவளி. சில வருஷம் நிறைய பேர் வர மாட்டாங்க, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? சரியான ஜாலியா. சரி பாப்பா, சரி வரேன். என்னடா எங்கடா போற? என்னது? ஏன்னா தீபாவளிக்கு உன்னை தேடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு ஸ்வீட் பலகாரம். என்னடா அது? ஸ்வீட் தான் சாப்பிடலாம்டா. நீங்க உங்க வீட்டுல சாப்பிடுங்க, நான் எங்க வீட்டுல சாப்பிடுறேன். இது நம்ம தமிழ் கலாச்சாரமே கிடையாது. நரகாசுரன் செத்துருக்கான், வெறும் வெடி வெடிச்சு மட்டும் செலிப்ரேட் பண்ணா போதுமா? ஸ்வீட் அடி கொண்டாடு. அது இல்லடா, ஸ்வீட் கிட்டலாம் வீட்ல செட் ஆகாது. நீ ஸ்வீட் கொடுத்தா தான் நாங்க போவோம். ஸ்வீட் கொடுங்க தங்கச்சி. போதும், இதுவே போதும். தண்ணி மட்டும் ஒரு பாட்டில். எல்லா வெரைட்டியா ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருவாங்க. தீபாவளி வெடிலாம் வெடிக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஏன் ஸ்வீட் சாப்பிட்டு தான் நம்ம வந்து போறோம். உங்க வீட்டுல செய்யல? செஞ்சிருக்காங்க. எல்லார் வீட்லயும் போய் சாப்பிட்டு அப்புறம் தான் நீங்க எங்க வீட்டுக்கு வரோம். மச்சான் ஏடா மச்சான், வீட்டுக்குள்ள திருநாயெல்லாம் வருது. கம்யூனிட்டி எத்தனை டைம் ஹார்டான பொருள்.
இந்த பக்கம் வந்த செருப்பா இருப்பேன் நாய் சவுண்டே இல்ல சரியான ஓடி எங்கிட்டு அது செத்து போச்சுடா. ஆமா என்னப்பா பொருளோட கனம் அப்படி முன்னே ஒரு நிமிஷம் அந்த இது அந்த பால்சா விடுறா கேடு பண்ணி அடிச்சு கொண்டாண்டா. பண்ணியாது நான் நினைச்சேன் சாப்பிடுங்கடா ரொம்ப ஆசைப்பட்டான்டா வெடி வெடிக்க விடல நம்ம வீட்டுல ஸ்வீட் சாப்பிடணும் ஆசைப்பட்டேன் அம்மா இன்னும் ஒரு பிளேட் ஸ்வீட் செய்ய ரொம்ப பிடிச்சிருக்காங்க. என் ஒய்ஃப் என்ன ஆண்டி என்ன இல்ல புடவை தான் கொன்றோம் நக்கல சாப்பிடுங்க ஸ்வீட்டை சாப்பிடுங்க அடுத்த வீட்ல போய் சாப்பிடுங்க. ஸ்வீட்டை சாப்பிடுறோம் ஒரே நிமிஷம் சாப்பிடுவோம் எலி ஒன்று நிற்கிது ஒரே நிமிஷம் அது கூட மைசூர் பக்கறா கல்லெல்லாம் சும்மா லைட்டா இருக்கும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுடா. சாப்பிடு போற வழியில ஒரு ரைஸ் மில் ஒண்ணு இருக்கு அங்க போயிட்டு என்ன பண்ண இல்ல அங்க போய் சாப்பிடுங்கடா வாயில வை நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்ன டேஸ்ட்ல எதுவும் பேச முடியலையா மாப்பிள்ள நீல்ராஜ் சொல்லிட்டு போற டேய் சொல்றேன் வேணான்ட்டு அவன் ஸ்வீட் எப்படி இருக்குன்னு எனக்கு தான்டா தெரியும் சாவுங்கடா போயிட்டு பிச்சாக்காரன் ஏன் சித்தி இன்னைக்கு 7 நாளா தீபாவளிடா ஆனா எங்க வீட்டுல இன்னும் ட்ரெஸ் எடுக்கலடா கடுப்பாகுதுடா. தீபரசா எங்க வீட்டுல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கடா வெடி தாண்டா இன்னும் வாங்கல என்னடா போடா நான் உங்களை மாதிரிலாம் இல்லை என்கிட்ட ட்ரெஸ் இருக்கு வெடி எல்லாமே இருக்கு. போன வாட்டியெல்லாம் மொக்க வெடியெல்லாம் வெடிக்க மாட்டேன். இந்த வாட்டி 2 ஷாட்டு 5 ஷாட்டு 7 ஷாட்டு 12 ஷாட் வரைக்கும் வெடி வெடிப்பேன். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எங்க வீட்டுல 3 வேளையை கறி சமைச்சிட்டாங்க. நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு ரிலாக்ஸா அந்த வெடி வெடிப்பேன்டா. டேய் எல்லாருமே தீபாவளி அன்னைக்கு காலை சாப்பிட்டு வந்துருங்கடா வீடு போய் வெடி வெடிப்போம். நான்லாம் பெரியவன் ஆயிட்டுன்னு வச்சுக்கேன் என்கிட்ட இருக்கிற காசுக்கு ஒரு லாரி நிறைய வெடி வாங்கி வெடிப்பேன்டா. என்ன சாப்பிட போடுற என்ன சொல்றியா? நானா தான் போடுறேன். நம்ம கறிக்கிற மாதிரி எல்லாம் ஜோக் பண்ணிட்டு இருக்காதடா. ஏன்டா அந்த தீபாவளி வருது? ஐயோ கடுப்பா இருக்குடா. எதுக்குடா அந்த தீபாவளி வருது? வருஷம் வந்துட்டே இருக்குது. தீபாவளி வேணாம் எனக்கு. பையன் போயிட்டு ஒரு பிதிரி பாயிட்டு ஒரு ஒத்தடி பாயிட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு மூஞ்சில எறிறான்டா. அட நீ வேற ஏன்டா இந்த தீபாவளி வந்துட்டாலே என் பொண்டாட்டி காஸ்ட்லியான புடவை விடுன்னு கேக்குறா. அந்த புடவை வாங்குறதுக்கு நான் 1 மாசம் வேலை செய்யறேன். அத விடுறா என் பொண்டாட்டி இருக்கால அவ இட்லி கடையில வந்துல அது நிச்சயமா கட்டிருக்க பணம் தான் வேணும்டா. அது ஒரு வஸ்து. நீங்க எல்லாம் துணி பேசிட்டு இருக்கீங்கடா. நான் கிரெடிட் கார்டு பில்ல என்ன கட்டலடா. அவன் ஒருத்த கிரெடிட் கார்டுல வாங்கி செலவு பண்ணிட்டு லூசுடா அவன். மச்சான் ஒரு 10,000 பணம் தான் கொடுறா ப்ளீஸ். மச்சான் நீ எனக்கு ஒரு 5000 தான் குடுறா. 5000 போதும் உனக்கு. நீ வேற 10,000 ஆல்ரெடி கடன் வாங்கிட்ட. இந்த 5000 தேவை. சாமி ஏன்டா அப்படி பண்றீங்க? எனக்கு அந்த புடவை மட்டும் எப்படியே தேடி வாங்கி கொடுங்க. எல்லாம் சேர்ந்து 24,000 கொடுத்தீங்க கார்டு கட்டிடுவேன்டா. நொட்டுவாங்க உனக்கு. ஏண்டா நான் வெடி வாங்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் கறி வாங்கணும் சமைக்கணும் தீபாவளி இதெல்லாம் பண்றது. காசு இருந்தாலும் என்ன வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாடா. ஐயோ அப்பா நீ விட அப்பா சங்கர புசான வேடா இருக்கீங்களா? இல்ல நான் ராக்கி கட்டிட்டு இருக்கேன். ஈட்டிட்டு இருக்கேன் தீட்டிட்டு இருக்கலாம் நம்பட சொல்லக்கூடாது புரியுதா? பார்த்து அடிங்க. போயிட்டாடா சாமி. அதை விட யாரு அவரு? ஏய் அவனை பத்தி தெரியாதா? அவன் தானே தீபாவளி சைக்கோ. தீபாவளி சைக்கோ அப்படின்னா ஐயோ சமாளிக்கிறா அந்த பானை பெரிய பானை அந்த குண்டா எடுத்துருவாங்க சீக்கிரம் எடுத்துருவோம். இப்படிதான்டா ஒவ்வொரு தீபாவளிக்கும் நாய் பன்னி நரின்னு ஒரு இதை விடுறது கிடையாது. எல்லா வாழையும் வெடியை வச்சு வெடிச்சு ஏதாவது ஒரு வேலை இழுத்துக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம கிட்ட வந்திருக்கான் என்னன்னு தெரியல. சரி அவன் வரதுலேயே வெடி வெடிச்சு போயிடும். நீ விட இவன் என்னடா இங்கேயே சுத்திட்டு இருக்கான். இவன் வந்தானா அந்த இடத்துல வெடி வைக்காம விட மாட்டான். ஒன்னும் புரியலையே. அண்ணா ஒரு அவுட் ஒன்று கொடுங்கண்ணே.
ஷார்ட் என்னடா வாங்கலாம்? டோல் ஷாட் டோல் ஷர்ட்டா? டோல் ஷர்ட் ஒன்று கொடுத்துருங்க. ஆனா அப்புறம் ஒரு 10,000 வரலாம். அப்படியே விட்டோம்னா அவ்வளவு தூரம் போகும். பைப் ஒரு 4 பைப் எடுங்க. 7 இன்ச் பைப் ஒன்று, ஒரு செலோடேப் ஒன்று, அப்புறம் அது ஒட்டுறது. என்னடா பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மச்சி தீபாவளி வந்துச்சு, வெடி வாங்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுவாங்க? எரும மாடு வயசாகுது ஏண்டா, சின்ன பிள்ளையில சின்ன வயசுல வெடி வெடிச்சு கொண்டாடணும், ஓகே. இப்போ அவன் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டியை பார்ப்போம், இன்னமும் வெடி வாங்கிட்டு என்னடா? எனக்கு இல்லடா, வீட்டுல அக்கா சீ, பசங்க. நடிக்காத. யாரும் தெரியாது நினைச்சிட்டியா? எவன் திட்டுவான் அசிங்கப்படுத்துவாங்கிறதுக்காக குழந்தைக்கு வேணும்னு சொல்லிட்டு மொட்டை மலை வச்சு நீ தான் வெடிப்பேன். நான் பார்த்தது இல்லையா போன தீபாவளிக்கு? அசிங்கமா இருக்குடா. ஏய், இந்த ஒரு நாள் நம்ம தீபாவளிக்கு வெடி வெடிச்சோன்னு வச்சுங்க, அந்த சிவகாசியில இருக்கிற கிரிஞ்சா போடாதடா. சும்மா எப்பா பார்த்தா இதையே பேசிக்கிட்டு. சரிடா, ஒரு வெடி ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினா அது போய் வெடிச்சுட்டு பொறுமையாக கட்டினா 500 ரூபா காலிடா. ஒரு செகண்டுக்கு 500 ரூபா போகுதுடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏன்டா காசை கறியாக்குறீங்க இப்படி? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா. என்னடா எங்க அறிவு கண்ணு திறந்துடுடா. அதெல்லாம் நக்கல் பண்ணுன்னு வச்சுக்கேன். சரி சரி. ஏய் மச்சி, மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான்டா. நம்ம வந்து காசை கறியாக்க கூடாதா, நம்ம அந்த காசு சேவ் பண்ணும். நீ எவ்வளவு சேவ் பண்ண? நீ எவ்வளவு சேவ் பண்ண? 5000 சேவ் பண்ண. சூப்பர்ரா. நீ? நான் 2000 ரூபாய்க்கு தான். 2000 சேவ் பண்ண. சூப்பர் சாமடா. வண்டியில இருக்கு. 7000 ரூபாய் சேவ் பண்ணிருக்கா. எங்க போறோம்? வா ஏறு. மச்சி, ஐயோ சீக்கிரம் வண்டி எடு மச்சி. ஐயோ மச்சி, இங்கெல்லாம் நிறுத்தாதடா. எங்க அப்பா மட்டும் பார்த்தாருன்னா ஐயோ, எடு வண்டி எடு. ஐயோ இறங்கிட்டான். ஒயின் ஷாப்ல ஏன்டா நிக்கிறா? பாக்குறோம்ல குடிகார நினைச்சிருவோம். வண்டி ஏறா. அப்பல புரிஞ்சுக்கடா, புரிஞ்சுக்க. 2 பேர் உனக்கு, 2 பேர், 2 பேர், 2 பேர். அங்க நான் வெடி வாங்கி காசை கறியாக்கிடுவேன். ஆனா இங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம காசை கொடுத்துறோம், அப்படிதானே? ஏன்டா பேசிட்டே இருக்க? குடுற காசை. சும்மா பேசிக்கிட்டே இருப்பான். வாங்கிட்டு வைக்கிறேன் வாங்க. என்னடா அவன் இவ்வளவு கேவலமா இருக்கான்? நம்ம காசை கறியாக்கிற மாட்டா, குடிச்சு அடிக்கிறதுக்காடா தீபாவளி இருக்கு. பாட்டில் ரிட்டர்ன் பண்ணிட்டு காசு வாங்கிடுவோம். வேணாம், வாங்கிட்டோம். ஆலமரத்து பக்கம் வண்டியை விடு. அடிச்சுட்டு தீபாவளி ஹாப்பி தீபாவளி.